Hi students, welcome to IK Academics. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏக்கு தரமான கம்பேக் செஷன் தான் பார்க்க போறோம். கம்பேக் செஷன் போறத சொல்லி ஆடியோ ஃபுல்லா கொடுத்துறோம். அதுல இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஏன்னா உளவியல் சைக்காலஜி தான் ஆரம்பிக்கலாம். இப்போ உளவியல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்ல. கரெக்ட்டா? மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சொல்றேன். அதுல இருந்து 40 கேள்வி வரும். இப்ப அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, ஓகே, அவங்க கண்டிப்பா அதை அடிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஒரு நார்மலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திடீர்னு எக்ஸாம்ல போய் உட்கார்றப்ப நம்மளால அந்த 40க்கு 40மே அடிக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லி தரப்பேன். புரியுதா? கிளியரா இருக்கீங்களா? அதாவது இதை இப்ப இந்த கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினை பார்க்கணும், எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பார்க்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதை எப்படி கரெக்டா அடிக்கிறது, அதான் நான் சொல்லி தரப்பேன். ஓகே, செஷன் ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் ஓப்பன் வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து ஃபீஸ், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு இது ஃபீஸ், ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து பிசிக்கல் வேணாம்னா 8,000, பிசிக்கல் வேணா 12,000, மெட்டீரியல் தரும் அதுக்கான ஃபீஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 770 972 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி இங்க டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. இது ஒண்ணும் இல்ல, நம்ம எஸ்ஐக்கு மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே அதுதான். புரியுதா? இப்ப நான் தெளிவா உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு தெரியாது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ரியல் பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டினை பாக்குறேன். சரிங்களா? இப்போ இதை ஆன்சர் பண்ணணும், டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லித்தரேன். கரெக்டா கவனிங்க, இதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 3 டயக்ராம் கொடுத்துட்டு 4வது டயக்ராமா என்ன வரும்னு கேட்கறாங்க. இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல இங்க எது வரும்ன்றத நான் பார்க்கணும். ஓகே, பாக்குறேன். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், நல்லா கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, முக்கோணம் கொடுத்துருக்காங்க, சதுரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ஏதோ ஒரு டயக்ராம் இருக்கு. ஓகே, இப்ப இதுல சைடுன்னு பாத்தீங்கன்னா 3 சைடு இருக்கு, இதுல 4 சைடு இருக்கு, இதுல 1 2 3 4 5 6 சைடு இருக்கு. இப்ப 3 4, ஓகே, அப்ப 6 இங்க 7 வரணும். ஓகே, 7 வரணும், அப்படிதான் இருக்கணும். ஓகே, அப்படிதான் இருக்கணும். அப்ப 7 சைடு இருக்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்கதான் 7 இருக்கு. 1 2 3 4 5 6 டிக் பண்ணுங்க. ஆப்ஷன் சி ரைட். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் கஷ்டமா? இது ஈஸி தான். இந்த பாயிண்ட் ஆஃப் ஒரு கேள்வி இருந்தா கண்டிப்பா நீங்க அடிச்சிருவீங்க. இது ஸ்கூல் படிக்கிற பையன் கூட அடிச்சிருவோம். அப்ப நம்மளால கண்டிப்பா இதை அப்ரோச் பண்ண முடியும். இந்த மாதிரி கேட்கிற கேள்வி அடிச்சிடலாம், முடிஞ்சு தூக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இது பிங்க ஆர்கேபிஎம் எழுதுனா ப்ளூ எப்படி எழுதலாம்? பிங்க் ஆர்கேபிஎம் எழுதுனா ப்ளூ எப்படி எழுதலாம்னு கேட்கறாங்க. ஓகே, பிங்க் ஆர்கேபிஎம் எழுதிருக்காங்க, பிங்க் ஆர்கேபிஎம் எழுதிருக்காங்க. என்னவா இருக்கும்? இப்ப பி இங்க இருக்கு, அதே மாதிரி பி இங்க இருக்கு, அது அப்படியெல்லாம் இருக்காது. விட்டுருங்க. ஓகே, இப்ப பீனா ஆறு கொடுத்துருக்காங்க. ஏன் பீனா ஆறு கொடுத்துருக்காங்க? என்னவா இருக்கும்? பீக்கு அப்புறமா கியூ விட்டு 6. ஓகே, பீக்கு அப்புறமா கியூ விட்டு 6, ஐக்கு அப்புறமா ஜே விட்டு கே, எண்ணுக்கு அப்புறமா ஓ விட்டு பி, கேக்கு அப்புறமா எல் விட்டு எம். ஓகே, அப்ப ஒரு எழுத்துக்கு அதுக்கான கோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எழுத்தை விட்டு அடுத்த எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நான் அப்படியே போட்ட ஆன்சர். அப்ப பிக்கு அப்புறமா சி விட்டு டி போடணும். 2 ஆப்ஷன் டில தான் ஆரம்பிக்குது. ரைட்டு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் வராது. ரைட், இந்த 2ல யாரும் ஒன்று தான் ஆன்சர். ஓகே, எல்லுக்கு அப்புறமா எம் விட்டு என், அப்ப டி என்ன வரணும்? இங்க டி எம் வந்துருச்சு, டி என் இங்க தான் இருக்கு. அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். இது கஷ்டம் இருக்கா? இல்ல. ரைட், அடுத்து. அப்ப 2 கொஸ்டின் எக்ஸாம் ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே, மூணாவது கொஸ்டின் வாங்க. அடுத்து 3வது கொஸ்டின். ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள் இருக்கவங்க ஸ்கூல் டீச்சரா? அப்ப இந்த FBCனா ஸ்கூல் டீச்சர், நான் நம்பிட்டேன். FBCனா ஸ்கூல் டீச்சர் தான். ரைட். ஸ்கொயர் ரெப்ரசன்ட்ஸ் மேரிட் பர்சன்ஸ். ஸ்கொயர் மேரிட் பர்சன். அப்ப இந்த BCD எல்லாம் மேரிட், கல்யாணம் ஆனவங்க போல. நம்ம தான் சிங்கிளா இருக்கோம், இது கல்யாணம் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து வேற. சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். சர்க்கிள்னா ஜாயிண்ட் ஃபேமிலிஸா? EBDனா ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். இப்ப என்ன கேக்குறாங்க? மேரிட் பர்சன்ஸ் லிவிங் இன் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பட் நாட் ஒர்க்கிங் as ஸ்கூல் டீச்சர். அவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாது, ஆனா மேரிட் பர்சனா இருக்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும். அப்ப மேரிடும் ஜாயிண்டும் கலந்து இருக்கணும், ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாது. மேரிட் ஜாயிண்ட் ஃபேமிலி கலந்து இருக்கணும். ஸ்கொயர் மேரிடு, சர்க்கிள் ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்ப ஸ்கொயரும் சர்க்கிளும் கலந்து வரணும். இப்ப ஸ்கொயரும் சர்க்கிளும் ஓகேவா கலந்து வருது. டயக்ராம் கிளியரா தெரியுதா? கிளியரா தெரியுது. ஓகே, ஸ்கொயரும் சர்க்கிளும் கலந்து வர்றதுன்னா எனக்கு BD ரெண்டுமே வரும். ஆனா யாரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்கொயர் ஸ்கூல் டீச்சர் யாருன்னா ட்ரையாங்கிள். அப்ப ட்ரையாங்கிள்குள்ள வரக்கூடாது. நல்லா கவனிங்க,
இந்த பிடி ரெண்டுமே எனக்கான ஆன்சர் தான். ஆனா பி நான் போட மாட்டேன். ஏன்னா பி ஸ்கூல் டீச்சராகவும் இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, மேரிடா இருக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும், ஆனா ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டு பேருக்குமே காமனா வருது, பிடி வருது. ஆனா நான் பி எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா ஸ்கூல் டீச்சர் கிடையாது. அப்ப டி தான் ஆன்சர், டி தான் ஆன்சர். இது ஈஸி தான், டி தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி டி முடிஞ்சு. ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த கொஸ்டின். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். இப்போ 3 கொஸ்டின் அடிச்சாச்சு, ரைட்டு. Looking at a portrait, a man said, "The man's father is my father's son. Brothers and sisters have none. Whose portrait was the man looking at?" Okay. Looking at a portrait. இப்போ ஒரு மனுஷன் நான் பாக்குறேன். பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பையனோட அப்பா இருக்காருல்ல, அவரு என்னோட அப்பாவோட மகன். இப்ப நான் ஒருத்தனை பார்த்து என்ன சொல்றேன், அவனோட அப்பா ஏன் அப்பாவோட பையன். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் எழுதிக்குவோம். அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இது ஆன்சர் தெரியாது. இப்ப நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அப்ப நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் இருக்கும், அதான் அப்படிதான் நான் பண்ணணும். ஓகே, தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ். இப்ப நான் ஒரு பையனை பாக்குறேன். லுக்கிங் அட் ஏ போர்ட்ரைட், தி போர்ட்ரைட். கவனிச்சுக்கோங்க. தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர் சன். என்னோட அப்பாவோட சன்னும் அவர் தான். என் அப்பாவோட சன்னும் அவர் தான். அப்ப எனக்கும் இந்த பையனோட ஃபாதரும் மேபி கூட பிறந்திருக்கலாம், அப்படிதானே? ஏன்னா இந்த போர்ட்ரேட்டோட ஃபாதர் இருக்காருல்ல, அவரு என் அப்பாவோட பையனா. என் அப்பாவோட பையனா இவர் இருக்காருன்னா என் கூட பிறந்தவங்க இருக்கணும், ரைட்டு. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் எனக்கு கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப நான் தான் இந்த போர்ட்ரேட்டோட ஃபாதர். யார் தான் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். புரியுதா? கவனிங்க. போர்ட்ரேட்டோட ஃபாதர் இருக்காருல்ல, அவரு என் அப்பாவோட மகன். இப்ப நான் என் பையனை எடுத்துக்கிறேன். என் பையன் தான் போர்ட்ரேட். அவரோட அப்பா என் அப்பாவோட பையன். அப்ப நான் தான். ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க, whose portrait was the man looking at? அந்த போர்ட்ரேட் வந்து எனக்கு யார்? என்னோட பையன். அப்ப சன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. முடிஞ்சுச்சு. ஈஸியான கேள்விதான். கொஞ்சம் யோசிக்கணும் அந்த பாயிண்ட சொல்ல. இது நீங்க பிடிக்கிற இந்த பாயிண்ட. அப்ப நாங்க ஒரே கூட பிறந்திருப்போம், ஆனா இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க பிரதர் சிஸ்டர் ஹேவ் நன்னுட்டு. ஓகே, அப்ப கண்டிப்பா நான் தான் அந்த அப்பா. சோ அப்ப போர்ட்ரேட் யாருன்னு கேட்கணும், பையன் தான் ஆன்சர். ரைட் ரைட் ரைட். அடுத்து ஓகே, அவுட் ஆஃப் திஸ் 3 ஓகே. இந்த क्वेश्चन போனதே பார்த்தனே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 3 நம்பர் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு வேற மாதிரி இருக்கும். ஓகே, பிக் பண்ணுங்க. 17 27 29 37. 17 27 29 37. ஓகே, 4மே ஒற்றைப்படை எண்ணா இருக்கு, ஆட் நம்பரா இருக்கு. 4மே ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. இப்ப என்ன ஆன்சர் போடுறது? நான் என்ன ஆன்சர் போடுறது? ஈஸியான கேள்விதான். நான் என்ன பண்ணலாம், ஒண்ணு பண்ணலாம். என்ன, இந்த பகாயன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒற்றைப்படை எண் இருக்கு, இரட்டைப்படை எண் இருக்கு, ஆட் நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு, சேம் டைம் பிரைம் நம்பர் இருக்கு, காம்போசிட் நம்பர் இருக்கு, பகாயன் இருக்கு, பகுயனும் இருக்கு. ஓகே, அப்படி பாக்குறப்ப எஸ், இந்த 17 பிரைம் நம்பர் பகாயன், இந்த 29 பிரைம் நம்பர் பகாயன், 37 பிரைம் நம்பர் பகாயன், ஆனா 27 காம்போசிட் நம்பர் பகுயன். ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜாலியா இருக்கு, ஈஸியான கேள்வி தான். இதுவும் ஈஸி தான். சூப்பர், வெரி குட். ஆமாங்க, எல்லாமே தெரியுது, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் இது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன் தி லாஜிக்கல் ஆர்டர். ட்ரீட்மெண்ட், டாக்டர், டயக்னோசிஸ், கன்ஃபரன்ஸ், இல்னஸ். ஓகே, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட். ஓகே, அதாவது ட்ரீட்மெண்ட்னா ட்ரீட்மெண்ட் பண்றது, டாக்டர்னா மருத்துவம், டயக்னோசிஸ் நோய், கன்ஃபரன்ஸ்னா குணமானது, இல்னஸ்னா நோய்வாய்ப்படுது. புரியுதா? அந்த பாயிண்ட் ஃபில் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் இது நான் பாக்குறப்ப எனக்கு தெரியுது. இப்ப என்னன்னா, இது எல்லாத்துக்கும் முதல்ல எனக்கு நோய்வாய்ப்படுறது தான். அப்ப இல்னஸ் தான் வரணும். தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறது ஒண்ணுதான். அப்ப தூக்கி விட்டுருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சு. எனக்கு நோய்வாய்ப்பட்டாதான் நான் டாக்டர்கிட்ட போவேன். டாக்டர் கண்டுபிடிப்பார் என்னன்ட்டு நோயை, அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்பதான் சரியாகும். அப்ப கரெக்டா இருக்க சி தான். ஈஸி, சூப்பர். அடுத்த கேள்வி. ஓகே, இது டயக்ராம் கிளியரா இருக்கா வீடியோல? ஓகே, கிளியரா இருக்கு. Given below is a problem figure followed by 4 alternatives which will exactly fit into the figure and form a complete square. Okay. Given below is a problem where x followed by 4 alternatives which will exactly fit into the x to form a complete square. Okay, இப்ப எனக்கு x கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நான் எதை வச்சா எனக்கு y கிடைக்கும். இப்ப நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ண y கிடைக்கும். எனக்கு கீழே மேல இருக்குல்ல, அப்ப எனக்கு இந்த மேல் பார்ட் அப்படியே வேணும். இந்த மேல் பார்ட் எனக்கு அப்படியே வேணும். இது இந்த 4 ஆப்ஷன்ல யாரு? அப்ப இத பாருங்க. இத பாக்குறப்ப இப்படி ஒண்ணு மேல வந்திருக்கு, கீழே வந்திருக்கு.
மேல வந்திருக்கு பி தான் ஆன்சர். அப்ப பி தான். இதை இப்படி வச்சு பாருங்க, புரியும் உங்களுக்கு. இப்படி அப்படி இறங்கினா ஏறி இருக்குன்னு அர்த்தம். இது தலைகீழ இருக்கு, இந்த கூட தலைகீழ இருக்கு. ஓகே, பி தான் கரெக்ட். பி தான், பி தான் ரைட். ஓகே, அடுத்து அடுத்து அடுத்து. ஓகே ஓகே, இது என்ன கேள்வி ஆக்சுவலா? ஓகே, the third figure depicts the curves made in the folded paper. Select a figure amongst the four ordinary figures A, B, C, D would resemble the paper when unfolded. Okay, அதாவது இந்த Z இருக்குல்ல, இது வந்து இப்படி மடிச்சு இருக்கிற பேப்பர், 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி இருக்கிற பேப்பர். அதை அப்படி விரிச்சா என்ன ஆகும் கேக்குறாங்க. விரிச்சா என்ன ஆகும் கேக்குறாங்க. ஓகே, இப்ப வெளியில இருக்கு இப்படி முக்கோணம், வெளியில இருக்கு முக்கோணம், இந்த இடத்துல நம்ம வெளியில இருக்கு. ஓகே, அப்ப எல்லாமே வெளியில தான் இருக்கணும். அப்ப எது ஒரு ஆன்சர்? இதுல எல்லாமே ஒரு சைடு இருக்கு, இதுல எல்லாமே முக்கோணம் ஒரு சைடு இருக்கு. ஒரு சைடு கொடுத்தாங்க, அப்ப 4 இருக்கும். ஓகேவா, 4 இருக்கணும், 4 முக்கோணம் இருக்கணும். அப்ப 2ல ஒரு யாரும் ஒருத்தர் தான் ஆன்சர். ஆனா எனக்கு இந்த கூர்மையான பகுதி வெளியில நோக்கி இருக்கு. அப்ப கூர்மையான பகுதி இதுல எல்லாம் உள்நோக்கி வந்து இதெல்லாம் வெளியில இருக்கு. இதுதான் ஆன்சர். இதுதான் கரெக்ட். சூப்பர். அடுத்து இதுல அம்புக்குறி இப்படி இருக்கு, இதுல இப்படி இருக்கு. அப்ப இப்படி வந்தா இங்க என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப அம்புக்குறி இப்படி போயிருக்கா, அப்ப இப்படி போகணும். ஆன்சர் இவங்க தான். இந்த இடத்துல இப்படி அம்புக்குறி போயிருந்தா அப்ப இந்த இடத்துல இப்படி வரும். ஆன்சர் ஆப்ஷனே முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷனே. அடுத்த கொஸ்டின், பேர்டு வந்து விங்கு, அப்ப ஃபிஷ் என்னன்னு கேக்குறாங்க. பேர்டு வந்து விங்கு, அப்ப ஃபிஷ் என்னன்னு கேக்குறாங்க. பேர்டு வந்து விங்கு, அப்ப ஃபிஷ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, விங்குங்கிறது அந்த பறவை வச்சிருக்கக்கூடிய ரெக்கை, புரியுதா? அப்ப பேர்டுக்கு விங்னா ஃபிஷ்ஷுக்கு என்ன கேக்குறாங்க, ஃபின் தான் வரும். 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, சோ இந்த வருஷம் அதாவது மாடல் கொஸ்டின் இதான் கொடுத்துருக்காங்க. 2-3 வருஷமா இதான் மாடல் கொஸ்டினா இருக்கு. இதுல உளவியல்ல ஒரு 10 கேள்வி மட்டும் இதுல பார்த்துருக்கோம். ஓகேவா, 10 கேள்வி ஒண்ணுமே தெரியாத பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம்ல போய் உட்கார்றப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஓகே, எக்கனாமிக்ஸ், அப்படியே உளவியல், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மொத்தத்தையும் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? மொத்தத்தையும் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் வரும், அப்படியே பாருங்க. ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சரிங்களா? இதான் ஃபீஸ் டீடைல். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 7708 9722 கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.